கூகுள் மேப் மூலம் பூட்டிய வீடுகள் மற்றும் கோயில்களை கண்டறிந்து கொள்ளையடித்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து நகை மற்றும் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். திருச்சி மாவட்டம் முசிறி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கோயில்கள் மற்றும் பூட்டிய வீடுகளில் தொடர் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறியதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். துறையூர், ஜம்புநாதபுரம், தாப்பேட்டை, உப்பிலியாபுரம் காவல் சரகத்திற்குட்பட்ட வளையெடுப்பு மாரியம்மன் கோயில், நல்லியம்பட்டி மாரியம்மன் கோயில், டி புதுப்பட்டி மாரியம்மன் கோயில், வீரமச்சான்பட்டி மாரியம்மன் கோவில் ஆகியவற்றில் சாமியின் கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த நகைகள் மற்றும் உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. அதேபோல் துறையூர் அருகே சின்னசேலம்பட்டியில் சின்னம்மாள் என்பவரின் வீட்டில் 6 சவரன் நகை, பணம், கண்ணனூர் பாளையத்தில் தமிழ்ச்செல்வன் என்பவரது வீட்டில் 1 சவரன் தோடு மற்றும் வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை மர்ம நபர்கள் திருடிச் சென்று விட்டனர். இதையடுத்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வநாகரத்தினம் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார். முசிறி போலீஸ் டிஎஸ்பி சுரேஷ்குமார் மேற்பார்வையில் தாப்பேட்டை காவல் ஆய்வாளர் அனந்த பத்மநாபன் தலைமையில் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர்கள் சண்முகம், ரவி, அறிவழகன் மற்றும் போலீசார் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படையினர் நேற்று துறையூர் முசிறி ரோட்டில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பைக்குகளில் வந்த 2 பேரை தடுத்து நிறுத்தி விசாரணை செய்தபோது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். இதையடுத்து இருவரையும் போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது துறையூர் மற்றும் முசிறி தாலுக்காவில் உள்ள கோயில்களிலும் வீடுகளிலும் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் இருவரும் அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியைச் சேர்ந்த 22 வயது தமிழ் பாரதி மற்றும் திருச்சியைச் சேர்ந்த 44 வயது சரவணன் என்று அடையாளம் காணப்பட்டனர். கைதான தமிழ் பாரதி, சரவணன் ஆகியோரிடமிருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 12 சவரன் தங்க நகைகளும் திருட்டுச் சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 2 பைக்குகளும் கைப்பற்றப்பட்டன. அவர்களிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் கூகுள் மேப் உதவியோடு கோயில்கள் அமைந்திருக்கும் இடம் மற்றும் பூட்டிய வீடுகளை அடையாளம் கண்டு கைவரிசை காட்டியதாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். கிராமப்புறங்களில் கோயில்கள் எங்கெங்கெல்லாம் அமைந்துள்ளது என்பதை கூகுள் மேப் உதவியோடு கண்டறிந்ததோடு அங்கு இருக்கும் சாமி சிலைகளில் நகைகள் உள்ளதா என்பதை நோட்டமிட்டு அவர்கள் கொள்ளையடித்துள்ளனர். அதற்காக இருவரும் திருட்டு பைக்கை பயன்படுத்தி வந்துள்ளனர். அவற்றில் ஒன்று காவேரிப்பட்டியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான பைக் ஆகும். மற்றொன்று விருத்தாச்சலம் பகுதியில் திருடப்பட்ட பைக் என்பது கண்டறியப்பட்டது. இருவரும் குற்ற வழக்குகளில் சிறைக்கு சென்ற போது ஏற்பட்ட நட்பு காரணமாக சிறையிலிருந்து வெளியில் வந்தவுடன் கூட்டு சேர்ந்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து முசிறி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். தமிழ் பாரதி மீது ஜெயங்கொண்டம், ஆண்டிமடம், உடையார்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 40க்கும் மேற்பட்ட திருட்டு மற்றும் பல்வேறு வழக்குகள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.